கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எக்லிசியா மினிஸ்ட்ரியின் வல்லமை நேரம் நிகழ்ச்சியை கிராஸ் டிவி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போஸ்தலராகிய பவுலும் பர்னபாவும் எப்படி பாடுகளின் வழியாக கர்த்தருடைய வசனத்தை போதிச்சாங்க, பிரசங்கித்தார்கள் என்று பார்த்தோன்னா, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து பவுலும் பர்னபாவும் பிரசங்கம் பண்ணுறாங்க. அதை அநேக ஜனங்கள் கேட்டு விசுவாசிக்கத்தக்கதாக வல்லமையுள்ள வார்த்தைகளை அவங்க பிரசங்கம் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் ஒரு கூட்டம் யூதர்கள் விசுவாசியாதவர்கள். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், 2ஆம் வசனம், விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியாருடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டாக்கினார்கள். பகையான காரியங்களை அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்குள்ள பகை உண்டாகுது. ஆனாலும் கர்த்தருடைய வசனத்தை சொல்கிறதுக்கு அவங்க பின்வாங்கலை. மீண்டும் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து என்ன பண்ணுறாங்கன்னா, கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவங்க என்ன போதகம் பண்ணாங்க அப்படிங்கும்போது, கிருபை உள்ள வார்த்தைகளை அவங்க போதகம் பண்ணாங்க. அவங்க பிரசங்கித்த அந்த வார்த்தைகளின்படியே கர்த்தர் அதிசயங்களையும் அடையாளங்களையும் அதிக அளவில் அங்கே செய்தார். 4ஆம் வசனத்தில், பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலர் 2 பிரிவாக அவங்க பிரிஞ்சிட்டாங்க. அப்போஸ்தலர் கூட ஒரு கூட்டம் சேர்ந்துட்டாங்க, யூதர்கள் கூட ஒரு கூட்டம் சேர்ந்துட்டாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பவுலையும் பர்னபாவையும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக இவங்க 2 பேரையும் அவமானப்படுத்தணும், குற்றப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்க. கஷ்டப்படுத்துறது மட்டும் கிடையாது, அவங்கள அந்த இடத்த விட்டு விரட்டுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், இவர்கள் அதை அறிந்து லிக்கவோனியா நாட்டில் உள்ள பட்டணங்களாகிய லீஸ்திராக்கும் தெர்பைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடி போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். இப்போ பவுலும் பர்னபாவும் அந்த இடத்த விட்டு வேகமாக வெளியே போயிட்டாங்க. இங்கன்னா லீஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் போகிறாங்க. அங்கே போய் ஆண்டோடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த பிரசங்கத்தை ஒருவர் கேட்டுக்கொண்டே இருக்கார். லீஸ்திரா பட்டணத்தில் உள்ள ஒருவர் தன் தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் அவர் சப்பானியாக இருக்கிறவர், நடக்க முடியாத ஒரு நபர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப கவனமாக அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கார். பவுல் அவரை உற்று பார்க்குறாரு. 9ஆம் வசனத்தில், பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, இரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். இரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை கவனிக்கிற அளவுக்கு பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் கூட கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருந்ததுனால அவர் அதை கண்டுபிடிக்க முடிஞ்சது. மட்டும் இல்லை, உடனே அவருக்கு அற்புத சுகத்தை கொடுக்க முடிஞ்சது. நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில். உடனே தாமதமே இல்லாமல் அவர் உரத்த சத்தத்தோடு சொன்னார். அந்த சத்தத்துக்கு கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அந்த வல்லமையுள்ள சத்தம் என்ன பண்ணினதுன்னா, உடனே அந்த நபரை குதித்து எழுந்து நடக்க வைத்தது. நடந்த உடனே அங்கே உள்ள ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க. பார்த்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாயிட்டு. அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், 11ஆம் வசனத்தில், பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி, உடனே பர்னபாவையும் பவுலையும் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, பர்னபாவை யூபித்தர்னு சொல்லிட்டாங்க. பவுல் பிரசங்கம் பண்ணார், அதனால அவரை மெர்க்கூரின்னு சொல்லிட்டாங்க. இந்த யூபித்தர் மெர்க்கூரி யார் அப்படின்னு சொன்னால், அதை அவங்க யூதர்கள் தெய்வமாக வழிபட்டுட்டு இருந்தாங்க, அந்த மெர்க்கூரி யூபித்தர்லாம். அதனால் அவங்களுக்கு அந்த பேர் வச்சு அந்த தேவர்கள் தான் என்ன பண்ணிட்டாங்க, சுகம் தந்துட்டாங்க, அற்புதம் செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம், கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு வந்துட்டு. இது மட்டும் கிடையாது, அந்த பட்டணத்தில் இருந்த ஒரு பூசாரி, கோவிலில் உள்ள பூஜை பண்ணுற பூஜாசாரி, அவர் யாருன்னா யூபித்தருடைய கோவிலில் உள்ளவர்.
அவர் எருதுகள் பூமாலைகளெல்லாம் கொண்டு வந்துட்டார். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த தேவர்கள் வந்து மனுஷ ரூபம் எடுத்து இறங்கி வந்து இவங்க அற்புதத்தை செஞ்சுருக்காங்க, இவர் நடக்க முடியாத மனுஷனை நடக்க வச்சுருக்காங்க. அப்போ அந்த தேவர்களுக்கு நம்ம வந்து பலி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உடனே எருதுகளையும் பூமாலையும் கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து இவரை வணங்குறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் வஸ்திரத்தை கிழிச்சிட்டு ஓடுறாங்க. ஏன்? நாங்களும் உங்களை போல் ஒரு பாடுள்ள மனுஷர் தான், நீங்கள் ஏன் இதெல்லாம் செய்கிறீங்க, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே ஒருத்த சத்தமிட்டு வெளியே ஓடுறாங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், அவர் நன்மை செய்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்திருக்கிறது அரிதாக இருந்தது. ரொம்ப கஷ்டமான காரியமாக இருந்தது. அவ்வளோ சொல்லி அவங்கள ஸ்டாப் பண்ணுறாங்க. பலி செலுத்தக்கூடாது, நாங்களும் உங்களை போல் மனுஷர் தான் அப்படின்னு சொல்லி. அவ்வளோ அறியாமை உள்ள அந்த ஜனங்கள் கூட அவ்வளோ ஒரு பக்தியாக இருக்காங்க. நம்ம தேவனை இன்னாரென்று அறிந்து எப்படி இருக்கோம்? ஞாயிற்றுக்கிழமை தோறும் பைபிளை எடுத்துகிட்டு நம்ம சர்ச்சுக்கு போகிறோம். ஆனால் அந்த பைபிளில் உள்ள காரியங்கள் வந்து எத்தனை பேருக்கு வந்து முழுமையாக தெரிஞ்சிருக்கு? பைபிளை வந்து நம்ம எவ்வளோ தூரம் அதை ஆராய்ந்து அறிகிறோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போன்னா ரொம்ப அது கஷ்டமான காரியம். ஏதோ ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக ஆசரிக்கணும்னு சொல்லி வேதத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் சர்ச்சுக்கு போகிறோம், அது நல்ல காரியம். அதை வந்து நான் அதை பற்றி எதுவும் சொல்ல வரல. ஆனால் தேவனை அறிகிற அறிவில் எப்படி இருக்கும்? பக்தி வைராக்கியம் உள்ளவங்களாக இருக்கோமா, இல்லைன்னா உலகத்துக்கு ஏற்றார் போல் நம்ம வந்து நாட்களை கழிச்சிட்டு இருக்கோமா? கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தர் வந்து அதனோட ரகசியங்களை, வேதத்துள்ள ரகசியங்களை நமக்கு கற்று தருவார். இந்த ஜனங்கள் அறியாமல் உள்ள ஜனங்கள், அவங்க வந்து நட்சத்திரங்கள், யூபித்தர் மெர்க்குரி என்ற தெய்வங்களை கர்த்தர் உண்டாக்கின சிருஷ்டிப்பை அவங்க வந்து தெய்வமாக நினைக்கிறாங்க. நினச்சி அவ்வளோ ஒரு வைராக்கியம் அவங்களுக்கு. உடனே எருதுகளை கொண்டு வந்துட்டாங்க, பூமாலையை கொண்டு வந்துட்டாங்க பலி செலுத்துறதுக்கு. அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபா 2 பேரும் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்றார் போல் அந்த வார்த்தைகளை விளக்கி சொன்னாங்க. இல்லை, நீங்கள் இப்படி பலியிடக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொன்னாங்க. சொன்னது மட்டும் இல்லை, அவங்க அப்படி சொல்லும்போது சில யூதர்கள் வந்து ஜனங்களை அவங்க யூதர்கள் அவங்களுக்கு ஏற்றார் போல் அவங்க ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுறாங்க. இவங்களெல்லாம் இப்போ பின்பற்றாதீங்க, இவங்க வந்து நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்கள போதனை செய்து பவுலை கல்லறிகிறாங்க. பவுலை கல்லறிந்து அவர் வந்து செத்து போயிட்டார் அப்படின்னு நினச்சி அவர் இழுத்துக்கிட்டே பட்டணத்துக்கு வெளியில் கொண்டு விட்டுட்டாங்க. ஆனால் வெளியில் கொண்டு விட்டாலும் பவுல் என்ன பண்ணுறாருன்னா எந்திரிச்சிட்டார். எல்லோரும் சுற்றி நிற்கிறாங்க வேடிக்கை பார்த்துட்டு. அவர் செத்துட்டார் அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவர் எழும்பிட்டார். எழும்பி பட்டணத்திற்குள் பிரவேசித்து மறுநாளில் பர்னபாவை கூட என்ன செய்கிறாங்கன்னா தெர்பைக்கு மறுபடியும் புறப்பட்டு வராங்க. வந்து சுவிசேஷத்தை அங்கேயும் பிரசங்கித்து அநேகரை சீஷராக்குறாங்க. சீஷருடைய மனதை திடப்படுத்துகிறாங்க. விசுவாசத்தில் நிலைத்திருங்கள்னு சொல்லி அவங்களுக்கு போதனை செய்கிறாங்க, புத்தி சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். 22ஆம் வசனம், அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கிறிஸ்தவ ஜீவியமே பாடுள்ள ஜீவியம்தான், உபத்திரவந்தான். அந்த உபத்திரவத்தின் வழியாக தான் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டோடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாத தேவன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் வெற்றி சிறந்தார், ஜெயித்துட்டார். அதனால நம்ம உலகத்தின் பாடுகளை கண்டு சோர்ந்து போகக்கூடாது. எவ்வளவோ தடைகள் வரும். ஆண்டவருடைய காரியத்துக்கு அவருக்காக நம்ம வந்து வைராக்கியமாக ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கும்போது சத்துரு தடைகளை கொண்டு வருவான்.
ஆனாலும் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய நாமத்தினால நம்ம ஜெயிக்கணும், ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். அப்படி வசனத்தினால நம்ம ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். 14ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடிவர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே சீஷருடனே கூட அநேக நாள் சஞ்சரித்திருந்தார்கள். அவங்க ஊழியம் நடந்துகிட்டே தான் இருக்குது. அவங்க பாடுகளை கண்டு பின்வாங்கலை, சோர்ந்து போகலை. கர்த்தருக்காக வைராக்கியமாக ஒவ்வொரு பாடுகளையும் கடந்து அடுத்தடுத்த நாடுகளுக்கு அவங்க வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க பிரயாணப்பட்டுகிட்டே இருக்காங்க. ஏன்னா சுவிசேஷத்தை தீவிரமாக பிரசங்கிக்காங்க. சத்துருவானவன் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குன்னு தெரிஞ்சு கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமா வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவனு அவ்வளோ வேகமாக செயல்படும் போது கர்த்தனால் அழைக்கப்பட்ட நாம் எப்படி இருக்கணும்? அதுக்கு பாருங்கள், நமக்கு முன்னோடியாக இருக்காங்க அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபா. அவங்க 2 பேரும் எவ்வளோ உபத்திரவங்கள் வந்தாலும் கல்லெறிந்து கொன்னுட்டோம் அவங்கள அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போயிட்டாங்க. எல்லாரும் அவன் செத்துட்டான்னு எதிர்பார்க்குற அந்த ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலையும் தன்னுடைய உயிரை கூட அவர் பொருட்படுத்தாமல், தன் ஜீவனை கூட அவர் ஒரு பொருட்டாக எண்ணாமல் அடுத்தடுத்த ஊர்களுக்கு பட்டணங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராக இருந்தார். சீஷர்களை தைரியப்படுத்துகிறவராக இருந்தார். நம்மளும் இந்த நாட்களில் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி ஒருவருக்கொருவர் விசுவாச பாதையில் முன்னேறி செல்லணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களின் மூலமாக அநேக பாடுகள் உபத்திரவங்கள் வழியாக கடந்து சென்ற கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்த அவருடைய சீஷர்களுடைய காரியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் கடைப்பிடித்தவர்களா அந்த வைராக்கியத்தோடு நம்ம ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லணும். கர்த்தருக்கு நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்திற்காக, உம்முடைய ஊழியத்தை செய்வதற்காக நீங்கள் பிரித்தெடுத்த அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் எப்படியாய் பாடுகளின் வழியாய் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை வெகு விரைவாக அறிவித்தார்கள் என்பதை குறித்து பார்த்தோம். ஆண்டவரே, நாங்களுடைய எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஏனதானும் என்று இருக்காதபடி உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய வசனங்களை ஆண்டவரே மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வதற்கு ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் எங்களிலே காணப்படும்படியாய் நீங்கள் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஆண்டவரே கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறையா, ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் தேவன் இங்கே கிரியை நடப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஜெபத்திலே ஆண்டவரே எவைகளெல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை வசனத்தின்படி கேட்டு பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், ஜெபத்தை கர்த்தர் கேட்கவில்லை என்று சொல்லி முறுமுறுத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. எல்லா முறுமுறுப்புகளை நீக்கி உண்மையே தங்கள் கண்முன் நிறுத்தி ஆண்டவரே விசுவாசத்திலே பொறுமையோடு ஓடத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜெபத்தில் இவைகளாம் கேட்கிறீர்களோ அவைகளாம் பெற்றுக்கொள்ள கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்தினர் காணப்படுகின்றன போராட்டங்கள், பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றிலிருந்து தேவன் விடுதலையை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து செல்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, பாடுகளை சகிக்க நீங்கள் பலனை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாத தேவன் தாமே ஆண்டவரே அவங்களோடு கூட இருந்து தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவங்களையும் பார்த்து ஆண்டவரே நீங்கள் வெற்றியும் ஜெயத்தையும் கொடுத்த தேவன். அப்பா, அப்படியே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் அனுக்கிரகம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா குழப்பமான சூழ்நிலைகளும் மாறும்படியாக ஜெபிக்கிறோம். விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, சோத்திரம். கர்த்தர் தாமே நீங்கள் அவங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறபடியாலுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஹல்லேலூயா, உம்மை நோக்கி பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிற தேவனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியா நீங்கள் அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களை, அதிசயங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உங்கள் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்கப்பா. எல்லா துதி கன மகிமையும் ஸ்தோத்திரங்களை நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களுங்க ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.